ரீசெண்டாக பிவிஎஸ் ப்ரோ கிவே மேட்ச் நடத்திருந்தாரு. அதில் போய் நம்ம கலந்துக்கிட்டுலாம் பூயாவும் அடிச்சிட்டோம். ஆனால் பிவிஎஸ் ப்ரோ ரூம் கார்டு இப்படி கேட் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. என்ன நினச்சி ஸ்கிப் பண்ண சோலோ மேட்ச்சு ஹெச்பி வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு ஹெச்பி தான். ஒரு ஹெச்பியா? ஆமா, ஒரு ஹெச்பி மேட்ச் கைஸ். விவின் தான் இங்க இருக்கிறான் பொழுது. அவ்வளவுதான் செத்துட்டான். வேற மாதிரி கைஸ். இந்த இடத்துல 3 பேர் இருந்தாங்க. சரி ஓகே நம்ம கொஞ்சம் ஹோல்டு பண்ணுவோம், அவங்களுக்குள்ள கிராஸ் ஃபயர் பண்ணோன்னே லாஸ்ட் ஆள் அடிச்சுக்கலான்னு சொல்லி ஹோல்டு பண்ணியிருந்தேன். அது போல் அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் போய் நின்றுச்சு. ஹாப்பி ப்ரோக்கும் வேதம் ப்ரோக்கும். வேதம் மண்டிலே அடிச்சிட்டான். இப்போ எனக்கும் வேதனுக்கு தான் போட்டி. வேதம் என் தம்பி தான் எப்படியாச்சும் அடித்து யூஎஸ் ப்ரோக்கிட்ட கிஃப்ட்டு வாங்கி ஆகணும்னு ட்ரோன்லாம் விட்டேன். ட்ரோனில் சாவல் ஜோசப் வச்சதுனால. அதால் டாம்சனில் மண்டையிலே ஒரு புல்லட் இறக்குனேன், செத்துட்டான். தரமான பூஜா அடிச்சாச்சு. இந்த இடத்துல பிஎஸ் ப்ரோ கிட்ட என்ன கிஃப்ட் வாங்கினேன்னு பாருங்க. ஓகே கைஸ், விவின் வந்து பார்த்தோன்னா வின் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச். கொஞ்சம் விவின் ஸ்மார்ட்டா யோசிச்சு மாசா பண்ணியிருக்கிற. எப்படா அது யோசிச்சேன் ப்ரோ. அது ஸ்கில் என்ன இந்த ஸ்கில் கொண்டு போலாம். அவ்வளவுதான் கைஸ். யோசிச்ச ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் கைஸ் பரிசு. ப்ரோ பிலோ டெலியன்ட் உங்களுக்கு ஜாயின் பண்ணுவா ப்ரோ? நீ அங்க இருந்தாலும் ஓகே தான், இங்க வந்தாலும் ஓகே தான். நீ ஓன் கில்டு தானே வச்சிருக்க, அதுலயே இரு. அது இல்ல ப்ரோ, தம்பி கிட்ட தந்துடுவேன். உன் இஷ்டம்பா. நாங்க இந்த மாதிரி இந்த ரிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம இதுல அதெல்லாம் இருக்காது. இந்த கில்டுல வரணும், இந்த கில்டுல இருக்கணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல இன்வைட் கொடுங்க ப்ரோ. அது சும்மா தான் கில்டு இப்ப மெயின்டைன் பண்றது இல்ல. இடம் இருக்கு, இன்னும் 2 பேர் இருக்காங்க. கொடுத்துருக்கேன் பாரு கைஸ். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அழகா மூளை யூஸ் பண்ணி ஜெயிச்சு சூப்பரா பிஎஸ் கேமிங் டீமுக்கு ஜாயின் பண்ணிட்டார் கைஸ்.